பார்த்தீங்கன்னா, ரைட் ஸ்லீவ், லெஃப்ட் ஸ்லீவ்ன்னு சொல்லி அதில வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஷேப்க்கு ஷேப் வர மாரி ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்லீவ் வந்து எப்பவுமே பாதி பாதியா ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல எக்ஸ்ட்ரா கிளாத் வராம இந்த இந்த சைடு, அந்த சைடு தள்ளு முள்ளு இல்லாம நீட் அண்ட் கிளீனா வந்து ஸ்லீவ்ஸ் இருக்கும். இல்லன்னா சைட்ல எக்ஸ்ட்ரா துணி வரும்னு சொல்லி கட் பண்ணிருவாங்க. தச்சு தைக்கிறதுக்கு வரும். தச்சு முடிச்சு போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுருக்கு சுருக்கமா பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஸோ அந்த மாரி இல்லாம நீட்டா வரணும்னா, இந்த மாரி ஒரு சென்டரா மார்க் பண்ணிட்டு, அந்த சென்டர்லேருந்து இந்த மாரி ரஃப் அடிச்சு தையல் அடிச்சுட்டு வந்துருங்க. இப்போ திருப்பி அந்த பாதி சைடும் வந்து தையல் அடிச்சுட்டு வந்துருங்க. அதே மாரி ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்லீவோட துணியும் இருக்கட்டும், மேல இருக்கிற மெயின் கிளாத்தும் இருக்கட்டும், நம்ம வந்து பிடிச்சு இழுத்து பிடிக்கக்கூடாது. நல்லா நீட்டா இந்த மாரி நான் தைக்கிற மாரி கொஞ்சம் லூஸ்ல விட்டு லைட்டா தான் வச்சு தைச்சுட்டு வரணும். நான் லைட்டா வச்சு தைச்சுட்டு வரேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே 2 தையல் போட்டுக்கோங்க ஸ்லீவ்ஸ் கிட்ட. அது வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/2 அந்த தையல் போடுற அளவு வந்து 2 1/2 வச்சு போடுங்க. இல்ல 2 வச்சு கூட போடுங்க. ஏன்னா, இந்த சைடு தான் வந்து ரொம்ப இழுக்கிற மாரி போடுறப்ப வந்து ரொம்ப இழுக்கிற மாரி வரும் ஸ்லீவ்ஸ்ல. அதனாலேயே இந்த மாரி. ஸோ, இப்போ திருப்பி அடுத்த பக்கத்துலயும் அதே